தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அப்போ பாருங்க, அம்மா, அவங்க பாட்டி, அவங்கெல்லாம் விசுவாசம் உள்ளவர்கள். அப்பா விசுவாசம் இல்லாத ஆள், யூதர் கிடையாது. ஆனால் இவன் கர்த்தரை அறிந்து அவங்க கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற பொழுது அதை கேட்டு சிறு வயதிலிருந்து வளர்ந்து அவன் அந்த பட்டணத்திலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அவனை தான் பவுல் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு பயிற்சி கொடுத்து கடைசியில் நிறையா சபைகளில் போதகராக அவனை நியமித்து வைக்கிறார். 2 நிருபம் அவனுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ பாருங்கள், சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம ஊரார் மத்தியில் நம்ம கர்த்தருக்கு நல்ல சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கிறபடி, பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி வரைந்துமே எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படிங்கிறார். அப்போ சாட்சி சொல்ல வேண்டியதில்லை, நம்ம சாட்சிகளாக நம்ம இருப்போம். தேவனுக்கென்று கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருப்போம். மற்றவர்கள் பார்த்து வாசிக்கத்தக்க நிருபங்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு நாம் உப்பாக இருக்கிறோம். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் நமக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக போதித்து நடத்துகிறார். எதிரிகள் பேசுவதை கேட்டு நாம் பயப்படக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க பேசுகிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்குள்ள பயமும் தோல்வியும் தான் அவங்களுக்கு உண்டாகாது போகுதுன்னு சொல்லி நாம் தைரியமாக நாம் செயல்பட வேண்டும். அடுத்து, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒரு மகிழ்ச்சி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கென்று ஆவிக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் நமக்கு வார்த்தையை கொண்டு போதித்து நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதியிருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் வருகிற பொழுதெல்லாம் எங்களுடைய மனதை புதிதாக்குகிறேன்.